நீட் தேர்வு எழுதிய மாணவன் இரவு வீட்டுக்கு சென்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு தலைமறைவான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாணவனின் பெற்றோர்கள் இடிந்து போய் உள்ளனர். அவன் விருப்பத்துக்கு மேல நாங்க எதுவுமே செய்யணும். விருப்பத்துக்கு நான் ஒண்ணுமே செய்ய மார்க் கம்மியா வருதுன்னு நினைச்சிட்டு அவன் வீட்டு விட்டு கிளம்பி போயிட்டாங்க. பரவாயில்லப்பா படி அப்படின்னு சொல்லணும். இப்படி எங்க போனானே தெரியலையே. மகனை காணவில்லை என்று அவர்கள் பரிதவிக்கும் காட்சிதான் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. ஒருவேளை சாப்பாடு சாப்பிடல இருக்க மாட்டானே. அவன் எங்க இருக்க மாட்டியா இப்படி சொல்லாம போயிட்டியடா. உன்னோட விருப்பப்படியே நீ படிச்சுட்டு வரலையாமாடா. நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். வாடா, எங்க இருந்தாலும் வந்துடுடா வீட்டுக்கு. சித்தம்பலம் பகுதியைச் சேர்ந்த சங்கீதன் என்ற 18 வயது இளைஞர் நேற்று நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வில் பல்லடம் அரசு கலைக்கல்லூரியில் எழுதி முடித்துவிட்டு மாலை மதிப்பெண் பரிசோதித்த போது தேர்வு கணக்கு கடினமாக இருந்ததாகவும் இதில் மதிப்பெண் குறைந்து விடலாம் என்ற அச்சத்தில் வீட்டில் வேறு படிப்பு படிக்க சொல்லிவிட்டால் என்ன ஆவது என்பதற்காகவும், இருப்பினும் நான் எப்படியாவது டாக்டர் ஆகி பிறகே திரும்பி வருவேன், அதுவரை என்னை யாரும் தேட வேண்டாம், தந்தையையும் குடும்பத்தையும் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இக்கடிதம் படிக்கும் போது நான் வெகு தூரத்தில் இருப்பேன் என்று எழுதி வைத்துவிட்டு மாயமாகி உள்ளார். இது தொடர்பாக அவரது பெற்றோர்கள் பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த சம்பவமானது இணையத்தில் வைரலாகி பலரையும் கண்கலங்க வைத்துள்ளது. மாணவனின் பெற்றோர்கள் பரிதவிக்கும் இந்த காட்சி இணையத்தில் பலரையும் கண்கலங்க வைத்திருக்கிறது.